ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தனுஷ் சார் நயன்தாரா மேடத்துக்கு பிறந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் பற்றியும் சினேகன் சாருக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகள் பற்றியும் சில தகவல்களை கூறியிருக்கிறார். அந்த தகவல் என்ன என்பதை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். நயன்தாரா மேடத்திற்கு இரட்டை குழந்தைகளும் சினேகன் சாருக்கு இரட்டை குழந்தைகளையும் பிறந்திருக்கிறது. அது சம்பந்தப்பட்ட சில தகவல்களை தனுஷ் சார் பகிர்ந்திருக்கிறார். அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இதனுடைய ரியாக்ஷன் எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். பையனுக்கு அப்படி நடந்தாலும் தப்பு நான் அப்படின்னு தனுஷ் அவர் வெளிப்படையா ஒரு சில விஷயத்த சொல்லியிருக்காரு. தனுஷர் வெளிப்படையாக சில விஷயங்கள் கூறியிருக்கிறாங்க. நயன்தாரா அவங்களுக்கு இரட்டை பெண் குழந்தைகளா? திடீர்னு விக்னேஷ் சிவன் அவர் என்ன கூறியிருக்கான்னு சொன்னால், நயன்தாரா மேடத்திற்கு இரட்டை குழந்தைகளா என்றும் கூறியிருக்கிறார். சொல்லியிருக்காரு தெரியுமா? முதல் முறையா தன்னோட இரட்டை பெண் குழந்தைகளை கையில் வாங்கியிருக்காங்க சினேகன். அவர் ரொம்ப சந்தோஷமா என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் முறையாக சினேகன் சார் இரட்டை குழந்தைகள் கையில் எடுத்ததுக்கு பின்னால் அவங்க பட்ட சந்தோஷம் அளவில்லாமல் இருந்து ஒன்று. ஏன்னு சொன்னால், அந்த இரட்டை குழந்தைகள் அவர்கள் அம்மாவுடைய வேடத்தில் வந்திருக்கிறான்னு சொல்லி ஒரு பதிவில் அவங்களோட ட்விட்டர் மூலத்தில் பதிவிட்டிருக்கிறாங்க. என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். தனுஷ் அவர் சமீபத்தில் நிறைய பேட்டிகள் எல்லாம் கூட கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ அவருடைய பட வேலைகளை தீவிரமாக கவனம் செலுத்திட்டு இருக்காரு. இதுல அந்த படத்தோட அடுத்தடுத்த வேலைகளும் போயிட்டு இருக்கு. படம் ஏப்ரல்ல ரிலீஸ் ஆக போறதா செய்திகள் கூட வெளியாகி இருந்துச்சு. தனுஷர் தினம் படங்கள் நடிக்கிற விஷயத்தில் சரியான முறையில் பிஸியாக இருந்துருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர் ஐஸ்வர்யா அவங்கள விட்டு பிரிஞ்சு இப்போ தனியாக அவருடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் விவாகரத்து அப்படிங்கிறது உறுதியாகி சட்டப்படி விவாகரத்தும் வாங்கிட்டாங்க. இப்போ சமீபத்தில் அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டி வைரல் ஆகிட்டு இருக்கு. நாயகனர் மற்றும் தயாரிப்பாளரோட மகனா இருந்தாலும் ஏன் மேல கேமரா ஃபிளாஸ் அடிக்கிறதுக்கு 16 வருஷம் ஆயிருச்சு. அந்த ஒரு கேமரா 10 கேமராக்கள் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 சூப்பர் ஹிட் படங்களை நான் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. அதே போல கேமரா ஃபிளாஷ் அடிப்பதற்கு அவ்வளவு கஷ்டங்களை நிறைய பேர் பண்றாங்க. அதே சமயம் என்னோட மகன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும் அந்த ஃபிளாஷ் அவர் மேல அடிக்கடி அடிக்க கூடாது. அவரா உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது என்னோட மகனா இருந்தாலும் அப்படி நடக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. தனுஷருடைய பேட்டியில் அவர் கூறியிருக்கிற விஷயம் தன்னுடைய மகனாக இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும்னு சொல்லி விஷயத்தை ஒரு இன்டர்வியூவில் தனுஷர் கூறியிருக்கிறாங்க. அந்த வளர்ச்சி முன்னேறணும் அப்படிங்கிற மாதிரி தனுஷ் அவர் சொன்ன விஷயங்கள் சமூக வலைதளத்தில் இப்போ வைரல் ஆயிட்டு இருக்குங்க. அதே போல அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ புது புது விஷயங்களை கிரியேட் பண்ணி எல்லாருமே சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பதிவிட ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வகையில் நயன்தாரா அவங்க பார்த்தீங்கன்னா இரட்டை பெண் குழந்தைகள் இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு புகைப்படத்தை ஏல கிரியேட் பண்ணி யாரோ ஒருத்தவங்க பதிவிச்சுக்கிட்டாங்க. அதை விக்னேஷ் சிவன் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஷேர் பண்ணி சில சமயத்தில் ரொம்ப கியூட்டா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டி அந்த வீடியோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் ஷேர் பண்ணியிருக்காரு. ரசிகர்கள் உருவாக்கி நயன்தாரா அவங்களுடைய பெண் குழந்தைகள் அச்சல் நயன்தாரா அவங்கள மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடியோக்கள் தான் இப்ப சமூக வலைதளத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு சிலர் அஜித் அவருடைய புகைப்படம், விஜய் அவருடைய புகைப்படம், ரஜினி அவருடைய புகைப்படம்னு முன்னணி நடிகர்களோட நிறைய புகைப்படங்களை வச்சு அவர்களுக்கான கியூட்டான புகைப்படங்கள் எல்லாம் பதிவிட்டு இருந்தாங்க. ஒரு முறை விஜயகாந்த் அவருடைய புகைப்படங்கள் வச்சு கூட அழகா அவருடைய சிறுவயது புகைப்படம் மாதிரி மாற்றி அதை வைரல் ஆக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா அழகா இருக்கல அப்படின்னு கூட நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கன்னிகா சினேகன் இவங்க 2 பேருக்குமே இரட்டை குழந்தை பிறந்தது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப சந்தோஷமா குழந்தை பிறந்த விஷயத்த சமூக வலைதளங்கள்ல அவங்களும் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இவங்க எப்பவுமே ஒரு கூட்டு குடும்பமா பெரிய குடும்பமா அழகா நிறைய புகைப்படங்கள் வீடியோக்கள் எல்லாம் பதிவிடுவாங்க இல்லையா? அதே போலதான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா குடும்பத்தோடு சேர்ந்த அழகான வீடியோக்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க. அதில் சேகன் அவருடைய குழந்தைகளை முதல் முறையா கையில வாங்க போகும்போது எடுத்த வீடியோ சமூக வலைதளத்துல பதிவிச்சுக்காங்க. ரொம்பவே அழகான ஒரு தருணம், எப்பவும் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு தருணம். இதெல்லாம் அழகான நினைவுகள் அப்படின்னு சொல்லிதான் குழந்தைகளை அழகா கையில வாங்குற அந்த வீடியோக்கள் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷத்தோட அந்த வீடியோ புகைப்படங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிருந்தாங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து